கழகத்தின் வணக்கங்கள். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் பல நேர்ச்சைகள் பல காலங்களில் பல தேவைகளுக்கேற்ப மனிதர்கள் செய்து கொள்கின்றார்கள். அப்படி நடந்த ஒரு சிறு சம்பவத்திலிருந்து சில கேள்விகளை உங்கள் முன்னால் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சில நாட்களுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு மாணவன் அவனுடைய கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வு முடிவுகள் வந்தபோது அவனை சந்திக்க நேர்ந்தபோது அவன் சொன்ன சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் வைக்க நினைக்கின்றேன். தேர்வு முடிந்து ரிசல்ட் வந்து அந்த நாள் அவன் 2 பாடங்களில் தேர்வு பெறவில்லை. ரீஅட்டெண்ட், அதாவது திருப்பி அவன் அந்த தேர்வை எழுத வேண்டும், தோல்வியடைந்திருக்கின்றான். அப்படி கல்லூரி தேர்வில் தோல்வியடையும் போது முதலாக அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு ஸ்பீட் டெஸ்ட், அதாவது உடனடியாக அந்த தேர்வை எழுதி வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதற்கு அவனுக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தான். காரணம், அந்த தேர்வில் ஒரு தேர்வில் தோல்வியடைந்திருந்தால் மட்டும்தான் ஸ்பீட் டெஸ்ட் எழுத முடியும். ஆனால் அவன் 2 தோல்வியடைந்து விட்டான். ஒன்று கரண்ட் டெஸ்ட், அதாவது அந்த செமஸ்டரில் அவன் எழுதி தோல்வியடைந்த ஒரு பாடம். இன்னொன்று அதற்கு முன்னால் அவன் நடந்த செமஸ்டரில் தோல்வியடைந்திருந்தான் அந்த பாடம். அப்படி 2 பாடங்கள். ஏண்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், கரண்ட் டெஸ்ட் நல்லா தான் எழுதினேன், அது 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அது பாஸ் ஆக வேண்டிய சப்ஜெக்ட் எப்படி போயிடுச்சோ தெரியல அப்படின்னு சொன்னான். ஆனால் கழிஞ்ச அந்த செமஸ்டர்லேருந்து அவனுக்கு போனது இந்த தடவையும் கிடைக்கல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து நான் அவ்வளவு ப்ரிப்பேர் ஆகலை, எழுதவும் முடியலைன்னு சொன்னான். அப்படின்னு நான் சொன்னேன், அந்த ரீவேல்யூஷன் போட்டு பார்க்க வேண்டியதுன்னு அப்படின்னு சரின்னு சொன்னான். அப்புறம் அவன் ரீவேல்யூஷன் கூட அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் போட்டான். இது அதாவது கொஞ்ச நாள் நடந்த அந்த நிகழ்வுகளோட ஒரு சின்ன தொகுப்பு தான் இது. அப்போ அவன் ரீடெஸ்ட் எழுதுகிறான். ரீடெஸ்ட் எழுதி ரீவேல்யூவேஷன் போடுறான் 2 சப்ஜெக்ட்டுக்கும். போடுறதுக்கு முன்னாடி என்னோட சொல்கிறேன், கண்டிப்பாக எனக்கு ஒன்று கிடைக்கும், எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன், கண்டிப்பாக அது பாஸ் ஆக வேண்டிய சப்ஜெக்ட். ஆனால் எப்படி தோக்கடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. 100% அது எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் கண்டிப்பாக நான் அதை ரீவேல்யூவேஷன் போடணும், அது எனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 2வது சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, நான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அப்படின்னு சொன்னான். சரிடா பரவாயில்ல, ஒன்று கிடைக்கல, அதை எழுது அப்படின்னு சொன்னால் அவன் எழுதுனான். ரீடெஸ்ட்டு போட்டான். ரீடெஸ்ட்டு போடுற அன்னைக்கு அவன் மனசுக்குள்ளே இன்னொரு முடிவு எடுத்தான். அந்த முடிவு என்னென்னா ஆச்சரியமாக இருக்கும் கேட்டான். அந்த ரீடெஸ்ட்டு போட்ட அந்த நாளில் இருந்து அந்த ரிசல்ட் வாரது வரைக்கும் அவனுக்கு விருப்பமான உணவு, அதாவது அசைவம், நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவான், நூடுல்ஸ் பயங்கரமாக சாப்பிடுவான். அந்த 2ஐயும் நிப்பாட்டி வைக்கிறேன் அப்படின்னு கடவுளுக்கும் அவனுக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு ஒப்பந்தத்தை வச்சுட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்காக அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், அதை ஒரு ரொம்ப முக்கியமாக எடுத்து கண்டிப்பாக 2 சப்ஜெக்டும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக நான் இப்படி இருப்பேன், எனக்கு இந்த ரிசல்ட் வாரது வரைக்கும் நான் சாப்பிடாமல் இருப்பேன், எனக்கு பிடிச்ச அந்த உணவுகளை நான் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு கடவுள்கிட்ட அவன் ஒரு ஒப்பந்தம் எடுத்துட்டான். ஒப்பந்தம் எடுத்துகிட்டு அன்னையிலேருந்து அவன் என்ன ரீடெஸ்ட்டு போட்ட அந்த நாள்லேருந்து அவன் NV சாப்பிட்றதுல ரொம்ப கவனமாக இருந்துட்டான். அந்த ஒரு ரிசல்ட் வாரது வரை அவன் NV சாப்பிடவே இல்லை, நூடுல்ஸ் கூட சாப்பிடல. அப்புறமா 1.5 மாதம் வரை தாண்டி தான் ரிசல்ட்டே வந்துடுச்சு. ஒரு சப்ஜெக்ட் அவன் பாஸ் ஆனான். சொன்னான் பாருங்கள் எப்படி, 100% இந்த சப்ஜெக்டில் நான் ஜெயிப்பேன்னு கடவுளுக்கு அவனுக்கும் உடன்படிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் சொல்லியிருந்தான். கண்டிப்பாக நான் இது ஜெயிப்பேன்,
அவ்வளோ நல்லா எழுதியிருந்தேன் அப்படின்னு. அந்த சப்ஜெக்ட் அவன் ஜெயிச்சிட்டான். ஆனால் அவன் எந்த சப்ஜெக்ட் அவனுக்கு போகும்னு அவன் சொன்னானோ அந்த சப்ஜெக்டில் அவன் தோற்றுட்டான். அப்போ இங்கே அந்த 30-35 நாள் மேலே அவன் சாப்பிடாமல் இருந்தான். அந்த கடவுள்கிட்ட அவன் பேசின கடவுளுக்கும் அவனுக்கு இருந்த உடன்படிக்கை அது. ஆனால் அது தோல்வி ஆயிடுச்சுல. அப்படி தானே பார்க்கணும். ஏன்னா அந்த உடன்படிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவன் படித்து அவன் கஷ்டப்பட்டு போராடி எழுதுன்னு அந்த ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான்னு அவனுக்கு முன்னாடியே சொல்கிறான். அப்போ அந்த உடன்படிக்கை எடுத்து அந்த 2வது சப்ஜெக்ட் அவன் பாஸ் ஆகணுங்கிறதுக்கு தானே எடுத்திருக்கான். ஆனால் அவன் பாஸ் ஆகலை. அப்போ இந்த உடன்படிக்கை உண்மையிலேயே கடவுள் கேட்டாரா? அவன் எடுத்த அந்த 35-40 நாள் அந்த நோன்பு மாதிரி அதை எடுத்துருந்தது யாருக்காக எடுத்தான்? கடவுள் இந்த சப்ஜெக்ட் எனக்கு பாஸ் ஆக்கி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு தானே எடுத்திருப்பான். ஆனால் பாஸ் ஆகலை. அவன் எப்படி ஓனாக கஷ்டப்பட்டானோ, எப்படி போராடினானோ, தனக்கு அதுக்கு முன்னாடி என்ன நம்பிக்கை இருந்தோ அந்த நம்பிக்கை அவன் ஜெயிச்சிட்டான். அவன் இந்த நோன்பு இருக்காமல் இருந்தால் கூட இதுதான் நடக்கும். நோன்பு இருக்காமல் அவன் ரிவால்யூஷன் போட்டிருந்தா கூட கண்டிப்பாக இதுதான் நடக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நாம் எடுக்கிற முயற்சிகள் சரியாக இருந்தால், நாம் எடுக்கிற நான் இதை போய் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போராடி அதுக்காக நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி போராடி நாம் அந்த முயற்சிக்கு முன்னாடி போய் நின்னோம் இல்லைன்னா கண்டிப்பாக அது நமக்கு வெற்றியாக வருங்கிறது தான். அதுக்காக நீ யார்ட்டையும் உடன்படிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறதும் இல்லை. நம்பிக்கைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது உனக்கு உள்ளால் இருக்கிற நம்பிக்கையை விட நீ நினைக்கிற நம்பிக்கை வெளியிலேருந்து உனக்கு உள்ளால் பூத்தின நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எப்போவுமே நடக்க போகிறதில்ல, நடக்காது கூட. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 48 மணிக்கு ஒரு ஆழ்துளை நம்ம எத்தனையோ செய்திகளை பேப்பரில் பார்க்குறோம் டெய்லி. ஆழ்துளை குழாய் கிணறுல சின்ன குழந்தைங்க அதுக்குள்ளால் போய் சின்ன குழந்தைங்க தான் விழுவாங்க, பெரியவங்க அதில் விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சின்னதாக தான் இருக்குது அந்த ஹோல். அதுக்குள்ளால் விடுற குழந்தைங்க 48 மணிக்கூர் 2 நாள் 3 நாள் அதுக்குள்ளால் இருந்து நரக வேதனைப்பட்டு அப்புறம் சடலமாக வெளியே வரப்போ கடவுள் யாரை தண்டிச்சார்? அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? ஏன் அந்த குழந்தையை காப்பாற்றி அப்படியே மக்களுக்கு முன்னாடி காட்டியிருக்கலாம்ல? இல்லையே. அதுக்கு பின்னாடி இந்த குழந்தையை எடுக்கணும், அதை உயிரோட மீட்டு கொண்டு வரணும்னு போராடின எல்லாம் அந்த சாதாரண மக்கள் தானே. நீங்கள் சொல்கிற அந்த கடவுள் தூண்லையும் துரும்பலையும் அங்கு இங்கு எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுள் ஏன் அந்த குழந்தையை காப்பாற்றலை? அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? இவ்வளோ பயங்கரமாக அந்த ஒரு மரணத்தை அந்த குழந்தையை கொடுக்கணும்னா அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிடுச்சு? எந்த தப்பும் பண்ணலையே. ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்க சொல்லுவாங்க, இந்த மதத்தை வச்சிட்ருக்காங்கல்ல, கடவுளை வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க அப்பா அம்மா செய்த தப்பு அந்த குழந்தைய கிடச்சிருச்சுன்னு. முட்டாள்தனமாக பேசாதீங்கடா. தெரியலைன்னா தெரியலைன்னு விடுங்க, முடியலைன்னா முடியலைன்னு விடுங்க. அதை விட்டுட்டு இப்படி மக்களை ஏமாற்றாதீங்க. ஏன் சொன்னேன்னா, இதுக்கு பிறகு நடந்தது நம்ம சமீப காலத்தில் வயநாட்டில் நடந்துடுச்சு. இன்றைக்கு வரை 78 உயிர்கள் எங்கே இருக்குன்னு தெரியல. அவங்க இருக்கிறாங்களா இல்லை மண்ணுக்குள்ளால் புகுஞ்சு கிடக்கிறாங்களான்னு கூட தெரியல. 400க்கு மேற்பட்டவர்கள் எவ்வளவு மோசமான கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. சாவுக்குள்ளானாங்க. இயற்கை பேரிடர். தூணிலையும் துரும்பலையும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற கடவுள் எங்கேயா போனாங்க? காப்பாற்றலையே. ஏதாவது ஒரு நிகழ்வில் சொல்லுங்கள் கடவுள் நேரடியாக வந்து காப்பாற்றினாருன்னு. இல்லை, கூட வாழ்றவன் தான்டா. உன் கூட இருக்கிறவன் அவன் அந்த டைமில் அந்த ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிற டைமில் வந்து நிற்கிறவன் முஸ்லீமானவனுக்கு தெரியாது, கிறிஸ்தவனான்னு தெரியாது, அவன் நம்பூதிரியான்னு தெரியாது, பிராமணான்னு தெரியாது, நாடானான்னு தெரியாது, நாயரான்னு தெரியாது, தடித்தான்னு தெரியாது, எவனோ ஒருத்தன் வரம்பாரு, அவன் தாண்டா கடவுள். உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தாண்டா உனக்கு உதவணும். உனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறவன் அவன் தாண்டா நிற்பான். நீங்கள் சொல்கிற அந்த கடவுள் தூண்லையும் துரும்பலையும் தூசலையும் இருக்கிற கடவுள் ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறப்ப எந்த இடத்துலையும் வரலையே? அப்பாவி மக்கள். இன்னும் இஸ்ரேல் நடக்கிறது பாருங்கள்.
கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாம் இஸ்ரேல். அவன் கொலை பண்ணுறான்டா. அவன் கொலை பண்ணுறது யாரை? ஒரு சமூகத்தை அழிக்கிறான். எப்படி? பெண்களையும் குழந்தைகளையும். 45,000 பேர் இறந்தாலும் 30,000 பேர் குழந்தைகளும் பெண்களும். ஏன்னா பெண்கள் இருந்தால் அடுத்த ஒரு தலைமுறை வரும். அவன் பெண்களையும் குழந்தைகளையும் பார்த்து கொலை பண்ணுறான். இனத்தை அழிக்கிறான். இவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாடா? அறிவு கட்டவங்களாடா. அறிவு இருக்காடா அவங்களுக்கெல்லாம்? எதையோ வச்சு மக்களை கொலை பண்ணி இப்படி சேர்த்து அவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமா? முட்டாள்தனமான சிந்தனைகள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு. எங்கேருந்துடா இதெல்லாம் வருது? மதத்துக்கு பேரில் வச்சுட்டு சட்டங்களை வகுத்து வச்சுட்டு மக்களை ஏமாத்துகிற கூட்டம் இருக்கிற வரைக்கும் இப்படி தாண்டா. எந்த நாடு மதத்தை வச்சுட்டு மக்களை ஆழணும் நினைக்குது அந்த நாடுகளெல்லாம் அழிவுக்கு தாண்டா போயிட்டு இருக்குது. அழிஞ்சிட்டு தான் இருக்குது. அங்கே மட்டும் நடக்கலை. ரஷ்யா, உக்ரைன் யாருக்காக எவனுக்காக போராடுறாங்கடா? இருக்கிற 30 ஆட்சியான அவன் முடிவெடுக்கிறான் போராடுறதுக்கு. சாகிறது 50,000 60,000 சாதாரண மக்கள். கடவுள் இருக்காராம், கடவுள் இருக்காராம். எல்லா நாட்டிலையும் அயோக்கியம் தாண்டா ஆண்டுட்டு இருக்கான். திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன் திருப்பி திருப்பி அவன் தான் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கான். ஆனால் கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ உங்கள் கடவுளுக்கு வேலை இதுதானே? கொள்ளையனையும் கொலைக்காரனையும் கற்பழிக்கிறவனையும் கஞ்சா விற்கிறவனையும் தலைவரை ஆக்கி நாட்டுக்குள்ளால் விடுறான்னா அது கடவுளுக்கு வேலை அதுதானே? எந்த இயற்கை பேரிடர் நடக்கிறப்ப எந்த கடவுளா வந்தான்? ராமன் வந்தானா? இல்லை அல்லா வந்தானா? இயேசு வந்தாரா? ஒருத்தனும் வரலையே. எவனுமே வரல. ஆனால் செத்த உடனே மக்கள் மடிஞ்ச வருவான். எப்படி? யாரோ செய்த தப்பு, அதான் கடவுள் தண்டிச்சார், கடவுள் தண்டிச்சார், கடவுள் தண்டிச்சாருன்னு. அறிவுகட்ட முண்டங்களா? கடவுள் தண்டிக்க போகிறதும் இல்லை, அவர் உன்னை வாழ வைக்க போகிறதும் இல்லை. நீ வாழணுன்னாலும் இந்த கூட இருக்கிற மனுஷன் தானே அவனை வாழ வைக்கணும். புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நடக்கிற கஷ்டங்களுக்கு நீங்கள் ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா அது உன்னோட தப்பு. நீ கஷ்டப்படுறீன்னா அது உன்னோட தப்பு. நீ தப்பு பண்ணுறியா அது உன்னோட அயோக்கியத்தனம். 600 கோடி 5000 கோடிக்கு கல்யாணத்தை நடத்துகிற, 600 கோடிக்கு வீடை வைக்கிற, 20 கோடியில் காரை வாங்குகிற. ஆனால் உன் பக்கத்தில் ஒருத்தவன் பசியாக இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலன்னா நீ தாண்டா துரோகி, நீ தாண்டா அயோக்கியம். அது உன் கண்ணுக்கு படலைன்னா நீ அயோக்கியம். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு உணவு இல்லாமல் நீ சாப்பிட்ற பாரு, கோடி கோடியாக கொண்டு சேர்த்து வைக்கிற பாரு, நீ தான் அயோக்கியம். ஆனால் அடுத்தவனுக்கு உணவு கொடுத்து சாப்பிட வச்சு சாப்பிடாம பாரு, அவன் தாண்டா மனுஷன், அவன் தாண்டா கடவுள். கடவுளும் அயோக்கியனும் பொறுக்கியும் எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம சமூகத்தில் நமக்குள்ளால் தான் இருக்கிறாங்க. ஆமாம், இந்த கடவுள் பேரை ராமன், அல்லா, சிவன் இந்த பேர்களை உருவாக்குன யாருடா? கடவுள் வந்து சொன்னாரா என் பேர் அல்லா, என் பேர் சிவன், என் பேர்? எவன் வந்து சொன்னான்? எவனும் சொல்லியே. நான் தான் கடவுள் எவன் சொல்லி? கடவுள்னு யார் சொன்ன? யாரும் சொல்லலை. இயேசு என்ன சொன்னார்? என் ஆண்டவர் அப்படின்னு தான் அவர் ப்ரேயர் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். எல்லாம் அப்படி தான், அல்லா அப்படி தான் கூப்பிட்றாங்க. கடவுள் வேறடா. இதெல்லாம் மனுஷன் உருவாக்குனது உங்களை ஏமாத்துறதுக்காக. ஒவ்வொரு பேரை வச்சுட்டு ஒவ்வொரு காலங்களில் நடக்கிற சில நல்ல விஷயங்கள், நல்ல தலைவர்கள், நல்ல மனிதர்கள், அவர்களை நாம் கடவுளாக கொண்டாடின நிகழ்வுகள் இருக்கின்ற நாளால் அதை வைத்து அவர்கள் ஒரு மதத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிறார்களே, அவர்கள்ட்டேருந்து விலகிடுங்க. கடவுள் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. அப்படி ஒரு சக்தி இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த சக்தி நீ தாண்டா. நல்லது செய்கிறப்ப நீ கடவுள், அக்கிரமம் செய்கிறப்ப நீ அயோக்கியம். சந்தோஷம், வாழ்க்கையில் சந்தோஷம், அதெல்லாம் நாம் தாண்டா உருவாக்கணும். நம்ம உள்ளால் இருந்து நாம் உருவாக்குறது தான் சந்தோஷம். எவனும் கொண்டு வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது.
நிலையான ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா நாம் தான் அதை உருவாக்கணும். நம்ம மனசுக்குள்ளாலேருந்து சந்தோஷமாக இருக்கிறோங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கினாலே போதும். இப்போ பாருங்கள், கோடிக்கணக்காக வச்சுருப்பான், நிம்மதியாக இருக்காது, வெளியே தனியாக சுற்ற முடியாது, ஒரு இடத்த போக முடியாது. அவன் என்னடா சந்தோஷத்தை அவன்கிட்ட இருக்குது? ஆனால் வயக்காட்டில் வேலை பார்க்குறான் பாரு, அவன் ஒரு வேளை பசிச்சா கூட அந்த வீட்டில் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா அவன் உழைக்கிறான். புரிஞ்சுக்குங்க, நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் போராடுறீங்க, அந்த முயற்சி, அந்த போராட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதில் நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். அதுதான் வெற்றியை கொடுக்குமே தவிர, நான் 10 நாள் சாப்பிடாமல் இருப்பேன், இல்லை 20 நாள் சாப்பிடாமல் இருப்பேன், நான் தியானம் எடுப்பேன், நான் அதை எடுப்பேன், இதை எடுப்பேன், அதை எல்லாம் எடுத்தால் எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறவன் முட்டாள். நினச்சி ஏமாந்துட்டு போகிறீங்க. நீ நினைக்கணும், நான் கடன்காரனாக இல்லாமல் இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கணும். நீ நினச்சா தான் முடியும். நீ ஆடம்பரமாக செலவுகளை பண்ணிவிட்டு நான் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா இருக்க முடியாது. உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீ சந்தோஷமாக எப்போ வாழ நினைக்கிறியோ அதான்டா வாழ்க்கை. நீ ஒருத்தனோட அடித்த அவன்கிட்ட ஒரு விரோதியாக பார்க்குற, அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில் எங்கடா நிம்மதி இருக்காது. அதே நீ அவன்கிட்ட அன்பு பண்ணிப்பார், உன் பக்கத்தில் இருக்கிறவன், உன் கூட இருக்கிறவன், உன்னோட எல்லாத்தையும் அன்பை கொடுத்துப்பார், சந்தோஷம் அப்படி வந்துட்டே இருக்குண்டா. தேவையில்லாத தவறான வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் நமக்கு வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த தேவைக்காக நாம் உழைப்போம், அந்த தேவைக்காக போராடுவோம். படிக்க வேண்டிய காலத்தில் நாம் படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டிய காலத்தில் நாம் வேலை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டிய காலத்தில் உதவி செய்ய வேண்டும். அது யாருக்கானாலும், அப்பாவுக்காக இருக்கலாம், அம்மாவுக்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக இருக்கலாம், நாம் வாழ்கின்ற சமூகத்தில் வேதனைப்படுபவர்களுக்காக இருக்கலாம், அடிமைப்பட்டவர்களுக்காக இருக்கலாம், அவர்களுக்காக போராடலாம். இதையெல்லாம் நம்மால் செய்ய முடிகின்ற நல்ல செயல்கள். இந்த செயல்கள் என்ன என்பதை புரிந்து நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும். நாம் தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்கு பரிகாரமாக மதங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பது மீண்டும் 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 உங்களை அழிவுக்குத்தான் கொண்டு செல்லுமே தவிர நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும் என்று நம்பாதீர்கள். காரணம், இந்த மகிழ்ச்சியை தேடி மதங்களுக்கு செல்பவர்கள் சில நாட்கள் சில மதங்களுக்கும், அதுக்கு பிறகு அதை விட்டு இன்னொன்றுக்கும், இதை விட்டு இன்னொன்றுக்கும், கடைசியில் எல்லாம் ஓயும்போது தானாக ஒரு முயற்சி எடுத்து அதில் அவன் வெற்றி காணும்போது இவர்தான் செய்து விட்டார் என்று சொல்ல வருவார்கள் 1000 பேர். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாதே. நீ உழைத்து நீ போராடி உனக்கு கிடைப்பது தான் வெற்றியை தவிர, நீ ஜெபிப்பதாலோ, உழைக்காமல் ஜெபிப்பதாலோ, படிக்காமல் ஜெபிப்பதாலோ உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீ நினைத்தால் உன்னை விட பெரிய முட்டாள் வேறு எவனாகவும் இருக்க மாட்டான் என்பதை இப்படிப்பட்ட நிகழ்வுகள், நம்முடைய நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. வெஸ்ட் பெங்கால் நடந்தது, சமீபத்தில் இப்போது நடந்தது. என்ன நடந்தது? ஒரு மருத்துவ மாணவி மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுதும் பற்றி எரிய வைக்கப்பட்டது. அந்த மாணவிக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துக்காக போராடியவர்கள் சிலர், ஆனால் அதை பெரிய அளவில் கொண்டாடியவர்கள், அதிலிருந்து ஆதாயம் தேட நினைத்த பலர். அங்கு நடத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு அரசியல் போராட்டம். ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில், உத்தராகண்ட், அஸ்ஸாம், மகாராஷ்டிரா இப்படி எத்தனையோ மாநிலங்களில் மிக கொடூரமான முறையில் பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு தெருவில் வீசப்பட்டிருந்தார்கள். அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. எங்கு தங்களுக்கு அரசியலில் அதிகார மாற்றங்களை உருவாக்க முடியுமோ, அதனால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்
என்பதை கருத்தில் கொண்டுதான் போராட்டங்களும் நடத்தப்படுகின்றன. அதுதான் உண்மை. யாருக்காக ஒரு ஆளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே யாரும் போராடவில்லை. தங்களுக்கு அரசியலில் என்ன லாபம் கிடைக்கும், அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துத்தான் அவர்கள் போராடுகிறார்கள். எங்கு மாற்றம் உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள், அங்கு போராடுகிறார்கள். நியாயமாக என்றால் எல்லா இடத்திலும் போராடி இருக்க வேண்டும். எங்குமே நடக்கவில்லை. அங்கு தான் அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு அரசியல் தேவை, மாற்றம் தேவைப்படுகிறது. அதற்காக போராடுகிறார்கள். ஒரு நாள் இந்தியாவில் சராசரி 70க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள். எத்தனை பேர் போராடுகிறார்கள்? யார் போராடுகிறார்கள்? எல்லாமே தூண்டிவிடப்பட்ட போராட்டங்கள், தங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள், நீதிக்கான போராட்டங்கள் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருப்போம். நம்மை சூழ்ந்து சுற்றி கழுகு நம்மை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் என்று நினைக்காதீர்கள். நல்லவர்கள் இருக்கலாம், ஆனால் அதைவிட அதிகமாக நம்மை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் நம்மை சுற்றி இருப்பார்கள் என்பதை மனதில் கொண்டு நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கற்பழித்த பிறகு அல்லது பாலியல் வன்புணர்வு செய்த பிறகு நீதிக்காக போராடுவதல்ல. உங்கள் வீட்டில் வாழ்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உறவை பற்றி சொல்லிக் கொடுங்கள். பெண்களை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அதுதான் போராட்டமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் போராட்டம். இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும், எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், அதை சொல்லிக் கொடுங்கள். எப்படி பிறருக்கு உதவ வேண்டும், அதை சொல்லிக் கொடுங்கள். நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சி வரும், நாடு வளரும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற சமூகத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளுக்கு பின்னால் செல்ல வேண்டாம். எல்லாமே நன்மையும் தீமையும் உங்கள் முன்னால் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது. அதை எடுத்து செயல்படுத்தும் விதம்தான் நம்மை உயர்ந்தவனாகவும் கீழ்த்தரமானவனாகவும் மாற்றுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரியான ஒரு சமூகம், சரியான ஒரு நாடு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த சமூகத்தில் இருக்கும் பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துமே தவிர மூட நம்பிக்கைகளுக்கு பின்னால் சென்று மக்களை ஏமாற்றும் கூட்டங்களுக்கு பின்னால் சென்று உங்கள் வாழ்க்கைகளை அழிக்காதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காணொளி வழியாக எல்லோரும் நன்றாக வாழ வேண்டுமென்றால் நாம் நன்றாக வாழ வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் நன்றாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை மாற்றி அமைப்போம். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைப்போம். நமது நாட்டை வலுப்படுத்துவோம். மக்களின் எதிர்கால வாழ்க்கையை வளப்படுத்துவோம். வாழ்க்கை உண்மை, நேர்மை,